பல மஸ்ஜிதுகள் திறக்கப்பட்டுள்ளன. அந்த மஸ்ஜிதுகளில் தாங்கள் தங்கிக் கொள்ளலாம். ஏதாவது தங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் நாங்கள் உதவ தயாராக இருக்கிறோம். வீட்டிற்குள் கால் கூட வைக்க முடியாமல் நிரம்பிய மழைநீர். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் முட்டியளவு தண்ணீரில் மிதக்கும் மக்கள். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு மற்றும் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வெயில் வாட்டி வந்த நிலையில மாலை மேகமூட்டத்துடன் குளிர்ந்த காற்று வீசி வந்தது. இதனைத் தொடர்ந்து இரவு பேரணாம்பட்டு மற்றும் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்திருக்கு. இதைத் தொடர்ந்து பேரணாம்பட்டு நகர பகுதியில் காஜி வீதி, நியமத் வீதி, முகமது அலி 2வது வீதி, இஸ்லாமிய வீதி, சின்ன பஜார் வீதி, காயிதே மில்லத் நகர், மசூதி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழையால சாலையில பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால பொதுமக்கள் அவதிப்பட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பேரணாம்பட்டு நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கொட்டாற்றுல திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால கரையோரம் உள்ள தாகிர் வீதி, அப்துல்லா மஸ்ஜித் வீதியில இருக்கக்கூடிய வீடுகள்ல தண்ணீர் புகுந்திருக்கு. தகவல் அறிந்த பேரணாம்பட்டு துணைத் தலைவர் ஆலியார் ஜூபேர் அஹ்மத் மற்றும் 9வது வார்டு உறுப்பினர் ஆலியார் சுல்தான் அஹ்மத் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் இணைந்து வீடுகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களை கொட்டும் மழையிலையும் சென்று வீடு வீடாக உள்ள பொதுமக்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும்படி அறிவுறுத்திருக்காரு. மசூதிகளில் இருக்கக்கூடிய ஒளிபெருக்கி மூலமா கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை வீட்டிலிருந்து வெளியே பாதுகாப்பான இடத்திற்கு தேவைப்பட்டா மசூதிகள்ல கூட தங்கிக்கலாம்னு ஒளிபெருக்கி மூலமா தெரிவிச்சிருக்காரு. திடீர்னு